ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திண்டுக்கல், சேலம், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வாசலில் குளம் போல் தேங்கிய மழைநீர். சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு கொண்டுவரப்பட்ட பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் வாங்கியிருந்தால் பெருமையாக இருந்திருக்கும் என பிரேமலதா உருக்கம். ஏன்னா அந்த இடத்தில் கேப்டன் இருந்து அந்த உயரிய விருதை வாங்கியிருந்தா அது ஒட்டுமொத்த கேப்டன் மீது அன்பு வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்திருக்கும். கொடைக்கானல் செல்ல இதுவரை 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இ பாஸ் பெற்றுள்ளதாக தகவல். நாளொன்றுக்கு சராசரியாக 10,000 வாகனங்கள் இ பாஸ் கேட்டு விண்ணப்பம். நாகை அருகே சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். வயலில் அமர்ந்து போராடிய விவசாயிகளை கைது செய்த காவல்துறை. டெல்லியில் நாளை ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை. சிறையில் இருந்து வெளிவந்த நிலையில் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கிறார். ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 151 பேர் உயிரிழப்பு. ஏராளமான வீடுகள் சேதம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.